உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உழைப்பாளர் நாள் விழாவை பின்னலாடை நகரமாக இருக்கக்கூடிய திருப்பூரில் முன்னெடுத்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவைக்கும் அதன் மாநில பொறுப்பாளர்கள் எங்கள் அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்களுக்கும் வழக்குரைஞர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இந்த நேரத்தில் திருப்பூரில் இந்த கூட்டம் நடக்கிறதுனால நாம் எல்லாம் ஒரு மிக முக்கியமானவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். ஏன்னா 19ஆம் நூற்றாண்டு இறுதிகளில் திருப்பூர் வெறும் கோயம்புத்தூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமம், சாதாரண ஒரு ஊர். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மில்கள்னால இது பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தது. திருப்பூர்காரங்க, திருப்பூர் முதலாளிகள் எல்லாம் அப்போ வெள்ளை பனியன் செஞ்சிட்டு இருந்தாங்க. 1980களில் 100 ஆண்டுகள் கழித்து ஒரு இத்தாலியர் ஆண்டனியோ வெரேனா அப்படிங்கிற ஒரு இத்தாலிக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் யார்கிட்ட இருந்து பொருட்கள் எல்லாம் கொள்முதல் பண்ணார் அப்படின்னா, பாம்பேக்காரங்கிட்ட இருந்து, தில்லிக்காரங்க கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணார். கிட்டத்தட்ட இத்தாலிக்கு போகக்கூடிய, இத்தாலி மட்டும் இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய ஏற்றுமதியை இந்த இத்தாலிக்காரர் ஆண்டனியோ வெரேனா தான் கையில் வச்சிருந்தார். அவருக்கு நிறைய லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசை. அப்போ இந்த பாம்பேக்காரங்க, தில்லிக்காரங்கெல்லாம் எங்கே இருந்துடா இந்த துணிகள் எல்லாம் கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு திருப்பூருக்கு வராரு. அப்போ திருப்பூருக்கு தொழில்நுட்பம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வர்றாரு, இத்தாலியர் ஆண்டனியோ வெரேனா வர்றாரு, திருப்பூர்காரங்களுக்கு தரம் மேம்படுத்துதலை சொல்லி கொடுக்குறாரு. அவர் கொண்டு வந்தது தான் டையிங் இண்டஸ்ட்ரி, டையிங் டெக்னாலஜி, டையிங் தொழில்நுட்பத்தை அவர் தான் கொண்டு வராரு. உங்களால் நம்ப முடியுதா? 1985 வெறும் 19 கோடி மட்டும்தான் திருப்பூருடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியே. 40 ஆண்டுகள் கழிச்சு 2025 இந்த திருப்பூர் மாநகரின் மொத்த ஏற்றுமதி எவ்வளோ? அண்ணன் சொன்னாங்க, கௌரி சங்கர் அண்ணன் சொன்னாங்க 46,000 கோடி. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 கோடியை கூட தொடாத இந்த திருப்பூர் மாநகரின் ஏற்றுமதியை 2025ஆம் ஆண்டு 46,000 கோடியாக உயர்த்திய அந்த இத்தாலிக்காரர் ஆண்டனியோ வெரேனாவுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக, தொழிற்சங்கத்தின் சார்பாக, நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு 46,000 கோடிக்கு எத்தனை ஜீரோலாம் தெரியாதுங்க, அது கால்குலேட்டருக்கே தெரியாது. அதனால தான் திருப்பூர்காரங்க கிட்ட பேசினா டாலர்ஸ்ல பேசணும். எங்கள் அண்ணன் சண்முக சுந்தர அண்ணனுக்கு தெரியும், எங்கள் அண்ணன் வான்மதி வேல் அண்ணனுக்கு தெரியும். அதனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திருப்பூர்காரங்களை பார்த்தா என் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் அம்பானி மாதிரி அதானி மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விடுவார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கும். என் தமிழில் இருந்து, என் தமிழ் சமூகத்தில் இருந்து ஒரு அம்பானியும் அதானியும் வர முடியும் என்று தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் போய் பேச முடியாது. திருப்பூர்காரங்களை பார்த்து மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மிக பெருமை வாய்ந்த இந்த திருப்பூர் நகரத்திலே உழைப்பாளர்கள் நாள் கொண்டாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 1886ஆம் ஆண்டு சிகாகோ மாநகரில் அமெரிக்காவில் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்கின்ற கொள்கையை முன்னிறுத்தி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஹே மார்க்கெட்டில் போராடினாங்க, போராட்டம் செய்தார்கள். போராட்டத்திற்கு அதிகார வர்க்கம் மடியவில்லை. பல தொழிலாளர்களை, பல போராட்டக்காரர்களை சுட்டு வீழ்த்தினார்கள். அன்னைக்கு போராட்டக்காரர்களின், தொழிலாளர்களின் குரல் வலை நெரிக்கப்பட்டது. ஆனால் உலகம் எங்கும் இன்று மே 1ஆம் நாள் தொழிலாளர்கள் நாள், உழைப்பாளர்கள் நாள் என்று உலக தொழிலாளர்களை இணைந்து ஒற்றை நாளை, மே தின நாளை, மே 1ஆம் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கான உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 1886 சிகாகோல 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம் என்பதற்காக போராட்டம் நடைபெற்றது. ஆனால் திருப்பூர்ல இன்னைக்கு 8 மணி நேர வேலை மட்டும்தான் இருக்கா? 8 மணி நேர வேலை மட்டும்தான் இருக்கா?
12 மணி நேரம் வேலை இருக்கு. ஈரோட்டில் ஒரு அண்ணன் 9:30 காலையில் 9:30 வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இரவு 2:30 அந்த அண்ணன் டீ குடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காப்ல, மாரடைப்பு வந்து இறந்தே போயிட்டார். ஈரோட்டில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் நடந்த பிரச்சனை. இன்னும் 8 மணி நேர வேலை இந்திய தொழிலாளர்களுக்கு சாத்தியப்படவில்லை. அவர்கள் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் கடைக்கன் பார்வையிலே, அதிகாரிகளின் கருணையிலே இருக்கிறது. கருணையிலே இருக்கிறது. நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எங்களுக்கு கம்யூனிசம் பிடிக்கும். எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் 2009 போரில் வெற்றி பெற்றிருந்தா எங்கள் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் உறுதியாக சோசியலிச தனித்தமிழீழ குடியரசை தான் அமைத்திருப்பார். சோசியலிசம் எங்க தலைவருக்கு மிக உகந்தது. நாங்க சோசியலிசத்தை தான் கையில் எடுத்திருப்போம். ஆனா இந்த கம்யூனிஸ்ட்காரங்க ஏன் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். 1935ஆம் ஆண்டு ஸ்டெயின்ஸ் மில் போராட்டத்தில் ஜீவா அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. 1937 பாப்பநாயக்கம்பாளையம் லட்சுமி போராட்டம் முன்னெடுத்தது ஐயா ஜீவானந்தம். 20 நாட்கள் லட்சுமி போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. 20 நாட்கள் லட்சுமி மூடிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளால முடியுமா? உண்மையான தொழிலாளர்களுக்கான போராளியாக, படிப்பாளியாக அன்னைக்கு இருந்தது ஜீவானந்தம். அந்த ஜீவானந்தத்தால பாப்பநாயக்கம்பாளையம் லட்சுமி 20 நாட்கள் மூட வைக்க முடிந்தது. தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை ஒப்புக்கொள்ள வைக்க முடிஞ்சது. காரணம் என்ன? அவர் உண்மையான மார்க்சியவாதி, உண்மையான பொது உடைமைவாதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரங்க யாராவது அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாது. நாங்க மார்க்ஸ் மதிக்கிறோம், லெனினை மதிக்கிறோம், மாவோவை படிச்சிருக்கிறோம். அதனால சொல்றோம், மார்க்சுக்கும் மார்க்சியத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் தற்போது இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் 1% கூட சம்பந்தம் இல்லை. 1% கூட சம்பந்தம் இல்லை. இப்போ என் கையில் இருக்கிறது அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அந்த அமைப்பினுடைய தகவல். இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 200 பேர்கிட்ட கட்சி நிதி வாங்கின தகவல் இருக்கு. 200 பேர்கிட்ட கட்சி நிதி வாங்கினதுக்கான தகவல் இருக்கு. கம்யூனிசத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் ஏன் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. எஸ்என்ஜி ப்ரூவரிஸ் சாராய கடைக்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் கட்சி நிதி வாங்கியிருக்கான். ஸ்ரீ கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் கட்சி நிதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கியிருக்கு. சியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்ல இருந்து 25 லட்சம் வாங்கியிருக்கு. ஸ்பார்க்கிள் கோல்ட் ரீட்டைல் வெஞ்சர்ஸ்ல இருந்து 20 லட்சம் வாங்கியிருக்கு. ஸ்டார் கம்யூனிகேஷன் இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கு. இப்போ அந்த எஸ்என்ஜி ப்ரூவரி சாராய கம்பெனி கிட்ட இருந்து 40 லட்சம் ரூபாய் கட்சி நிதி, தேர்தல் நிதி வாங்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு வேலை செய்வாங்களா, இல்ல கட்சி நிதி கொடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வேலை செய்வாங்களா? யாருக்கு வேலை செய்வாங்க? யாருக்கு வேலை செய்வாங்க? முதலாளிகளுக்கு தான் வேலை செய்வாங்க. 200 பேர் பட்டியலுங்க, 200 பேர் பட்டியல். எல்லாமே பாருங்க, லட்ச ரூபாய் கம்மியா ஒண்ணுமே கிடையாது. 50 லட்சம் இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாரி கொடுத்துருக்கான், வாரி கொடுத்துருக்கான். இப்ப தெரியுதா? கம்யூனிஸ்டுக்காரன் மதுரையில மாநாடு போட்டு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் திட்டிட்டு இருக்காங்க. எப்ப நீ மொத்தமாவே கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு ஆன கதையாட்டம், கழுத தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் ஆன கதையா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நீ 6 எம்பி தான் வச்சிருக்க. நீ 6 எம்பியை எப்படி 10 எம்பியா மாத்துறது, எப்படி 100 எம்பியா மாத்துறது? சிந்தி எங்களை போய் நோண்டிட்டு இருக்க. இந்த கேள்வி இருக்கா? கேட்ட என்ன சொல்றான்? நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இனவெறி பேசுகிறார்கள், தமிழ்நாட்டை தமிழனை ஆள வேண்டும் என்று பேசுகிறார்கள். என்ன தப்பு? என்ன தப்பு? லெனின் சொல்றாரு, லெனின் சொல்றாரு. லெனின் ரஷ்ய புரட்சியை முன்னெடுத்து அது வெற்றி கண்டவர். அவர் சொல்றாரு, அந்த சோவியத் ரஷ்யால பல தேசிய இனங்கள் கூடி வாழ்றாங்க. அப்ப லெனின் கிட்ட கேக்குறாங்க, ஏன்பா சின்ன சின்ன தேசிய இனங்கள்லாம் இருக்கே, அவங்களுக்கு பிரிந்து செல்லக்கூடிய உரிமையெல்லாம் கொடுக்க கூடாது, சுயாட்சி உரிமையெல்லாம் கொடுக்க கூடாது, அது ரொம்ப தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி லெனின் கிட்ட கேட்குறாங்க. அப்ப லெனின் சொல்றாரு, கல்யாணம் முடிச்சவங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம்ங்கிறது கூட தான் இருக்கு. அதுக்காக கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் டைவர்ஸா பண்ணிக்கிறாங்க. மாநிலங்களுக்கு சுயாட்சி உரிமை கொடுப்பதனால அவன் பிரிஞ்சுதான் போயிருவான், நீ எப்படியா சொல்ற என்று சொல்லி லெனின் ஒரு மிகப்பெரிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா என்கிற ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாட தன் கண் முன்னாடி அமைச்சு காட்டினா. அவன் தாயா உண்மையான கம்யூனிஸ்ட். அந்த லெனின் சொன்ன சோசியலிசத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க கேட்கறது மாநில சுயாட்சி தான்.
நாங்க கேட்கறது மாநில சுயாட்சி தான். இதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்லுவீங்க? எப்படி தவறுன்னு சொல்லுவீங்க? சீனாவில் இருக்கக்கூடிய மாவோ கேட்கிறாரு. எவ்வளவோ தேசிய இனங்கள் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டதா சீன நாடு. எங்க கிட்ட கேட்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏங்க கூட்டணிக்கே போறதில்லை அப்படின்னு. கூட்டணியை வச்சு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிலைப்பாடு தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜூனியர் விடன் கூட ரொம்ப கேவலமா எங்கள் அண்ணன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திச்சதாகவும் கூட்டணிக்காக பேசுறதாகவும், எங்க அண்ணன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சா ஆமா நான் சந்திச்சேன் என்று பேசக்கூடிய தில்லும் திராணியும் பெற்றவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். சந்திக்கலதான் நான் எதுக்கே கூட்டணிக்கு போகணும்? இதுல ஒரே ஒரு நிலைப்பாடு தான், நாம் தமிழர் கட்சி தோத்து போகணும், நாம் தமிழர் கட்சி எங்கள் எதிரி என்று சொல்பவர்கள் நல்ல பாம்பு மாதிரி பட்டுன்னு விஷத்தை கொத்தி போட்டு பட்டுன்னு போயிடுவாங்க. நல்ல பாம்பு மாதிரி ஒரே அடிதான் கொத்திட்டு அப்படியே போயிடுவான். ஆனா நீங்க கூட்டணி வைக்கலனா தோத்து போயிருவீங்க தெரியுமா? உங்க 8 விழுக்காடு வாக்கே இருக்காது தெரியுமா? உங்க வாக்கு வங்கி குறைஞ்சிரும் இல்லையா? உங்க தம்பி தங்கைகளை நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதா? உங்க கட்சியை நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதா? அப்படிங்கிற மலைப்பாம்பு மாதிரி. மலைப்பாம்பு நம்ம உடம்புல ஊறும் போது வெளியில இருந்து பாக்குறவனுக்கு மலைப்பாம்பு இந்த மனுஷன் அப்படியே ஆற தழுவுதுன்னு நினைப்பான். ஆனா நேரம் போக போக தான் மலைப்பாம்பு அந்த ஆளையே முழுங்குறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். இத நம்ம உறவுகள் மிக தெளிவாக புரியணும். நமக்கு எதுல நிக்கிறவன் நல்ல பாம்பு மாதிரி, ஆனா கூடையே இருந்து கூட்டணின்னு பேசுறவன் மலைப்பாம்பு மாதிரி கட்டாயம் நம்மளை விழுங்கி விடுவான். எங்களுக்கு கூட்டணி வைக்க எந்த அவசியம் இல்லை. நாடு விடுதலை பற்றி 75 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இதுவரைக்கும் தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொளுத்த எந்த தேசிய கட்சிகளோடும், திராவிட கட்சிகளோடும், திமுக, அதிமுக, பாஜக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் என்று எந்த கட்சிகளோடும் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி கிடையாது. நாங்க 8 கோடி தமிழ் தேசிய இன மக்களோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். ஏன்? எங்கள் அண்ணன் என்றைக்கு சட்டமன்றத்தில் செந்தமிழன் சீமான் எனும் நான் என்று சொல்றாரோ அந்த வெற்றிக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன செய்யணும் என்று தெரியும். நாங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்யணும் என்கின்ற தெளிவு எங்களிடம் இருக்கிறது. அதனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் சரி, அவருடைய தம்பி தங்கைகள் எங்களுக்கும் சரி, தோல்வியை கண்டு ஒரு துளி பயம் இல்லை. என் மக்களுக்கு ஆகச் சிறந்த ஒரு வாழ்க்கை, ஆகச் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை, ஆகச் சிறந்த ஒரு சமூக முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக பல ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள் கூட்டணிக்கு போகவே மாட்டார். நிஜமா போக மாட்டார். உங்களுக்கு தெரியுமா? இது கம்யூனிஸ்ட்காரங்களோட ஊழல் மட்டும்தான். இவன் ஏன் திமுக கூட இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிக குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதுவும் அரசு போக்குவரத்துக்காரங்க கிட்ட, அவங்க கிட்ட போய் நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட துண்டறிக்கை நம்ம எல்லாம் போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து அப்படி படிக்கணும்லங்க. இப்படி சரிங்க பார்க்கலாங்க அப்படிலாம் கிடையாது. கையில் ஒரு செயின் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, செயின் ஸ்டாப் வாட்ச் போட்டிருப்பாங்க, இப்படி ஒரு குலுக்கு. நாங்களும் பரம்பரை திமுகங்க, நாங்கள் பாரம்பரியமாக உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்போம், அதை தவிர வேறு எதுக்குமே வாக்களிக்க மாட்டோம். இந்த மாதிரி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய பென்ஷன் பணத்தை எவ்வளவு தெரியுமா திமுக ஆட்டை போட்டது? 4500 கோடி ரூபாய். அரசு போக்குவரத்து பணியாளர்களுடைய பென்ஷன் பணத்தை 4500 கோடி ரூபாயை ஆட்டை போட்டது இந்த திமுக தான். அவர்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் நிதியை 1500 கோடி ரூபாய் ஆட்டை போட்டது திமுக தான். இதை நான் சொல்லலப்பா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில மகளிர் பாசறையை சேர்ந்த கார்த்திகான்கிற பொண்ணு சொல்லு. சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். சிஏஜி ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துறையில அந்த மக்களுக்கு செலுத்த வேண்டிய பென்ஷன் பணத்தையும் தமிழக அரசாங்கம் செலுத்தல. அந்த ஊழியர்கள் செலுத்திய பென்ஷன் பணத்துல இருந்து 4500 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டது இந்த திமுக அரசாங்கம். ஏன்பா பென்ஷன் பணத்தை மக்களுக்கு போக வேண்டிய, அரசு ஊழியர்களுக்கு போக வேண்டிய 4500 கோடி ரூபாயை நீங்கள் ஆட்டைய போட்டிருக்கீங்க என்று கேட்டா, the government was silent on this issue எழுதிருக்கான். என்ன பேச முடியும்? என்ன பேசுவீங்க? அரசு பஸ்ல, அரசு பேருந்துல ஒவ்வொருத்தரும் டிக்கெட் எடுக்கிறோம். ஒவ்வொரு டிக்கெட்லயும் ஆக்சிடென்ட் செஸ்ன்னு ஒன்று பிடிப்பான். உங்களுக்கு தெரியாது, 25 ரூபாய்னா 25 ரூபாயில ஒரு குறிப்பிட்ட பணம் ஆக்சிடென்ட் செஸ். அது தனியா ஒரு வங்கி கணக்கு போகும். அந்த ஆக்சிடென்ட் செஸ் எதுக்குன்னா, இப்ப திட்டக்குடியில ஒன்று ஓடிச்சு பார்த்தீங்களா, பஸ் தனியா ஓடிட்டு இருக்கும், பஸ் டயர் அது தனியா ஓடிட்டு இருக்கும். அரசு நிர்வாகம் அப்படித்தாங்க. திராவிட மாடலுங்க, திராவிட மாடல டயர் தனியா ஓடும், பஸ் தனியா ஓடும்.
இப்படிலாம் ஓட்டி மக்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டாங்க, விபத்து ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த விபத்தில் யாராவது காயமடைந்தாலோ யாராவது உயிரிழந்தாலோ அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த ஆக்சிடென்ட் செஸ் வச்சிருக்கான். அந்த ஆக்சிடென்ட் செஸ்ல இருந்து இந்த அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம் 500 கோடி ரூபாய் அடிச்சிருக்கு. எவ்வளோ? 500 கோடி ரூபாய் அடிச்சிருக்கு. பென்ஷன் பண்ண 4500 கோடி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் 1500 கோடி, ஆக்ஷன் சென்ஸ் 500 கோடி ரூபாய் அடிச்சிட்டான். இவங்க என்ன சொல்றாங்க? ஒட்டுமொத்த தமிழக அரசாங்கத்தினுடைய வருமானமே 3.25 லட்சம் கோடி தான். 3.25 லட்சம் கோடி. அதுல 1.5 லட்சம் கோடி அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறது, இந்த மாதிரி ஓய்வூதியம் கொடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு 1.5 லட்சம் கோடிங்க. அடுத்து 70,000 கோடி இவங்க வாங்கி வச்சிருக்காங்கல்ல. நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஸ்டாலின் நம்பர் 1 முதலமைச்சர்னு. நம்பர் 1 முதலமைச்சர்ங்கிறது நம்மள ஆட்சி செய்யற நிர்வாகத்தில் இல்ல, அந்த பையன் கடன் வாங்கி வச்சிருக்கான். 1952 இந்தியாவுக்கு முதல் தேர்தல் நடக்குது. 52 இருந்து 2021 வரைக்கும் எவ்வளோ? 1952 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் மொத்தமாக வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. எவ்வளோ? 52 இருந்து 2021 வரைக்கும் தமிழக அரசு மொத்தமாக வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. 2021 இருந்து 2025 வரைக்கும் இந்த திமுக அரசு, இந்த திருட்டு திமுக அரசு தமிழ்நாடு மக்களின் பேரை சொல்லி வாங்கிய கடன் அளவு 4 லட்சம் கோடியா? 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கான். எதுக்கு? ரோடு போடவா? கரண்ட் கொடுக்கவா? தண்ணி கனெக்ஷன் கொடுக்கவா? எதுக்கு வாங்கியிருக்கான்? அடுத்த முறை திருப்பூர் எம்பி சுப்ராயன் வரும்போது கழுத்துல துண்டை போட்டு இந்த கேள்வி கேட்கிறீங்க. 4 லட்சம் கோடி ரூபாய் என்னத்தையா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்னவா இருக்கு? நான் போன முறை நாகப்பட்டினத்தில் எம்பி தேர்தலில் போட்டிட்டேங்க. அந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள திருவாரூர் வரும். திருவாரூர் தெரியும்ல? திருவாரூர் தான் ஐயா கருணாநிதி பிறந்து வளர்ந்த ஊர். அந்த திருவாரூர்ல அந்த பிள்ளைக படிக்கிறதுக்கு அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று கூட இல்லை. உங்க சொந்தக்காரங்க யாராவது திருவாரூர்ல, திருத்துறைப்பூண்டியில, நாகப்பட்டினத்துல இருந்தா கேட்டு பாருங்க. திருவாரூர்ல இத்தனைக்கும் அந்த ஆள் 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 1,05,000 ரூபாய் மாசத்துக்கு தண்ட சம்பளம் வாங்கி திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர் கருணாநிதி. ஒரு அரசு மேல்நிலை பள்ளி கூட துவக்க வக்கற்ற அந்த கருணாநிதிக்கு எதுக்கு அந்த ஆள் பேர்ல பல்கலைக்கழகம் திறக்கிறீங்க? எதுக்கு திறக்கிற? என் மக்களுடைய வரி பணம் 1,05,000 ரூபாய் தண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு 6 மாசத்துக்கு ஒருக்கா சக்கர நாற்காலியில போய் சட்டமன்றத்தில் கையெழுத்து போட்டுட்டு ஒரு வேலை செய்யல. செத்ததுக்கு அப்புறம் உனக்கு பல்கலைக்கழகம் அப்ப விட்டுருவோமா? பேனா சிலைக்கே வச்சா நான் வந்த உடப்பன் சொன்ன கட்சி நாம் தமிழர் கட்சி. நீ பல்கலைக்கழகம் அப்ப விட்டுருவோமா? இதே கொங்கு நாட்டின் தங்கம் எங்க ஐயா தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் டாக்டர் சுப்ராயன் பேர்ல வையா, சுப்ராயன் பேர்ல வையே, எங்கள் ஐயா ஜீவானந்தத்தின் பேர்ல வையே, பல்கலைக்கழகத்தை துவங்குங்க. எங்கள் ஐயா காமராஜர் பேரை துவங்குங்க, ஏற்கனவே இருக்கு, இன்னொரு தொடங்கு. சிங்காரவேலர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை துவங்குங்க. அதெல்லாம் முடியல. தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடிச்சு உண்டு கொளுத்து தவிர வேற உழைப்பாளர் அவன் தான் உழைப்பாளர். ட்ரெயின்ல வித்தோட்டுல வந்துட்டு 30,000 கோடிக்கு அதிபதி ஆயிருக்கானா அவன் எவ்வளவு பெரிய உழைப்பாளியா இருந்திருப்பான். ஆனா நாம தான் ஏமாளி. ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த திமுகவை கருவறுக்காம தமிழ்நாட்டில் நல்லதே நடக்காது. திமுகவை ஒழிக்காமல் நல்லதே நடக்காது. ஒன்னே ஒண்ணுதான் கம்யூனிசம் விடுதலைக்கான ஒரு வழியா அப்படின்னு கேட்டா, ஆமா, விடுதலை பெறுவதற்கு கம்யூனிசத்தை வச்சு விடுதலை பெற்றிருக்கான், ரஷ்யா பெற்றிருக்கான், சீனா பெற்றிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? ரஷ்யா உக்ரைன் மேல ஏன் போர் தொடுக்கிறான்? சீனா இன்னைக்கு ஏன் அமெரிக்காவை எதிர்த்து அரசியல் செய்து? அமெரிக்கா உலக வல்லாதிக்கம், அதை எடுத்து 124 விழுக்காடு வரி போடுறான் அப்படின்னா சீனாக்காரனுக்கு எவ்வளவு தில்லும் திராணியம் இருந்திருக்கும். விடுதலை பெற்றது சீனாவும் ரஷ்யாவும். ஆனா அதுக்கப்புறம் அவன் செஞ்சது எல்லாமே இன அரசியல், இன மேலாதிக்கம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க செய்யறதும் இன அரசியல், இன மேலாதிக்கத்துக்கான அரசியல் தான். அதையெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், நான் திரும்ப திமுக தான் வாக்களிப்பேன், ஸ்டாலின் காரு நம்ம மனவாடு அப்படின்னு நீங்க சொல்லி வாக்களிச்சீங்க, உதயசூரியனுக்கு வாக்களிச்சீங்க அப்படின்னா
அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, ஸ்டாலின் அடுத்த 5 ஆண்டுகளை நம்மளெல்லாம் கருவாடா மாற்றி போடுவார். நம்ம மணவாடு நம்ம காரு, ஸ்டாலின் காரு நம்ம காருன்னா நம்ம கருவாடு தான் ராஜா. 2026க்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க இருப்பீங்க. 2031 தேர்தலில் நீங்க வாக்களிக்கும் போது அரசு ஊழியர்களாக இருக்கணும் என்றால் அரசு ஊழியர்களுக்காக என் காவல்துறைக்கு கூட சங்கம் வைக்க வேண்டும் என்று தொழிலாளர்களின் உரிமைக்காக, தொழிலாளர்களினுடைய வளர்ச்சிக்காக, தொழிலாளர்களின் மேன்மைக்காக அனுதினமும் பேசக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பக்கம் வாருங்க வாருங்க. நான் சொல்றேன், 3.25 லட்சம் கோடி வருமானமா? நான் வரிய உயர்த்தல, எதுவும் உயர்த்தல. நான் 6 லட்சம் கோடியாக மாத்தி காட்டுறேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பொருளாதார மேதை. 500 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாரும் பேன் பண்ணும்போது, டிமானிட்டேஷன் பண்ணும்போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ரஜினி ஹேட்ஸ் ஆஃப், ஸ்டாலின் சிறந்த கொள்கை சிறந்த கொள்கை. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொன்னாங்க, ராஜா இந்த நாட்டில் நோட்டை மாத்தி புண்ணியம் இல்ல ராஜா, நாட்டை மாத்தணும், நாட்டோட சிஸ்டத்தை மாத்தணும், நாட்டோட அமைப்பை மாத்தணும் என்று சரியான முறையில் சரியான ஒரு பொருளாதார மேதையாக அந்த முடிவெடுத்து சொன்னாப்ல. தமிழ்நாட்டு அரசியல்லாம் எங்களுக்கு சாதாரணது. ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கொடுங்க, ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கொடுங்க. மக்களுக்கான உண்மையான அரசியலை பேசுறதுக்கு நாங்கள் இருக்கோம், உறுதியா இருக்கோம். தரமான கல்வி ப்ரீகேஜில இருந்து பிஎச்டி வரைக்கும், ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் அனைவருக்கும் தரமான கல்வி இலவசம் என்று சொல்றதை விட மிகப்பெரிய சோசியலிச கொள்கை எங்கேயா இருக்கு? தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம். இதை தவிர ஒரு சோசியலிச கொள்கை என்ன இருக்கு? கன்னடாரா இருந்தாலும் சரி, தெலுங்கரா இருந்தாலும் சரி, மலையாளியா இருந்தாலும் சரி, உருது பேச இந்திக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன காய்ச்சல்ல இருந்து பைபாஸ் சர்ஜரி வரைக்கும் உலகத்தரமான மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் இலவசம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த கொள்கையை விட சிறந்த சோசியலிச கருத்து எங்க இருக்கு சொல்லுங்க? உண்மையிலே சோசியலிசம் வளரணும், கம்யூனிசம் வளரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான், நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்துருங்க. உங்களை அவன் வாழ விட மாட்டான். ஆரிய பிராமணத்துவம் கதர் கட்டிட்டு வந்தா காங்கிரஸ், காவி கட்டிட்டு வந்தா RSS பிஜேபி. அதே ஆரிய பிராமணம் கதிர் அருவாள் சுத்தியலோட வந்துச்சுன்னா அதான் கம்யூனிசம், அதான் மார்க்சிசம். இதை புரிஞ்சுக்கோங்க. 10 விழுக்காடு உயர் சாதி ஏழை இந்துக்களுக்கு, ஐயங்காருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு போராடினது நாம் தமிழர் கட்சிக்காரன் இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ரங்கராஜா? நாமளும் சும்மா இருக்கோம்ப்பா, அரசு வேலை இல்ல. ஆனா ஐயங்காருக்கு வேலை வேணும், 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு நாடாளுமன்றத்தில் போராடுறான். அவனா உங்களுக்கான விடுதலை வாங்கி கொடுப்பான்? பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் படைக்க வேண்டும் என்றால், உழைப்பாளிகளின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால், அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம். உங்கள் அன்பு அண்ணன், தமிழ்நாட்டின் தலைமகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சின்னத்தில் உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்க. உண்மையான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நாம் படைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.